தேவன் பாருங்க, தம்முடைய குமாரனுடைய மரணத்தை குறித்து பேசுகிற போது அவர் எப்படிப்பட்டதான ஒரு பாடு மரணத்தை அனுபவிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் அவரை பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி மரிக்கிறாரா? அக்கிரமக்காரரில் ஒருவர். அவரை சிலுவையில் அறையிற போது மார்க் பேசுகிற போது, மார்க் 15 நீங்கள் வாசிக்க முடியும். மார்க் எப்படி பதிவு செய்கிறார்னு சொன்னா, 2 கள்வர்களுக்கு நடுவாக அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாதி ராஜா, ஒரு தேவகுமாரன். ஆனா வேதம் சொல்லுகிறது இவைகள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கள்வர்களுக்கு நடுவிலே கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவார் என்பதை ஏசாயா ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னறிவிக்கிறான். அப்போ இயேசுவினுடைய சிலுவை மரணங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஏதோ ஒரு விபத்து அல்ல. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி, தலையை துதுக்கி, தேவனை நம்பிட்டு இருந்தானே, அவர் இவனை முடிந்தால் காப்பாற்ற. பாருங்க, அநேக அந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் போது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சகரியா பேசுகிற போது, சகரியா 13:1 சொல்லுகிறான், அந்த ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்கத்தக்கதான ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாகியிருக்கும் என்று சொல்லுகிறான். பாருங்க, இங்கே சகரியா ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், காலம் வருகிற போது என்ன சம்பவிக்கும்? ஒரு திறக்கப்பட்ட ஊற்று, பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற அந்த இரத்த ஊற்று கழுவி எடுக்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்வார்னு சொல்லுகிறார்னா, கொல்லப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 10:11 சொல்லுகிறார். அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை தருகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், இவைகள் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டவைகள். அப்போஸ்தலர் 2:23 சொல்லுகிறான், தேவன் நிர்ணயித்திருந்த அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய முன்னறிவின்படி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் தீர்மானம் பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே விழுந்த போது இந்த பாவத்திலிருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் ஒரு பரிகார பலி இவர்களுக்காக செலுத்தப்பட வேண்டும். அந்த பரிகார பலி எப்படி இருக்கணும்னு சொன்னா, பாவம் இல்லாததாய், குற்றம் இல்லாததாய், பழுதில்லாததாய், பிதாவாகிய தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டியதாய் இருக்கும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். அது சொல்லுகிறார், அவருடைய முன்னறிவின்படியே ஒப்புவிக்கப்பட்டதான அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னறிவிக்கப்பட்ட தேவன், அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, அவருடைய பாடுகள் முன்னறிவிக்கப்பட்டது, எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு சூழலிலே வந்து அப்படியே கடந்து போகிறது அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி முதல் கடைசி வசனம் வரைக்கும் மாரநாதா திரும்ப வாரும் என்று சொல்லுகிற அந்த கடைசி வார்த்தை வரையிலும் இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். மாற்ற முடியாத வார்த்தைகள், மாறி போகாத வார்த்தைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டபடியே என்ன செய்கிறது, சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம கூட கொஞ்சம் யோசிப்போம், ஒருவேளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா பிலாத்து விடுதலை செய்திருப்பானே, பரபாசுக்கு பதிலாக அன்னைக்கு ஜனங்க கொஞ்சம் இயேசுவை விடுதலை ஆக்கட்டும் என்று சொல்லி இருந்தா அவர் விடுதலை பெற்று இருப்பாரு. இல்ல, அவர் சொல்றார், இதற்காகவே வந்தேன்னு சொன்னார். மரிக்கும்படியாகவே பிறந்த ஒரு தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, முன்னறிவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற போது அந்த சிலுவையை சுற்றிலும் எழும்பின சத்தங்கள், தொனிகள், அவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் பேசப்பட்டவைகள்
மிக பிள்ளைகள் அநேக காரியங்களை சொன்னார்கள். ஏன்னா அந்த சிலுவையை சுற்றிலும் அப்படிதான் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அநேகர் தூஷித்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய குமாரனானால் என்ன செய்ய, சிலுவையிலிருந்து இப்ப இறங்கி வான்னு சொன்னாங்க. தன்னைத்தான் ரட்சித்தான், மற்றவங்களெல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள அவனாலே முடியவில்லை. எத்தனை வார்த்தைகள் பேசப்பட்டது.